வித்யாஸ்ரீ சுப்பிரமணியம் தாட் ஃபார் த டே. கோபம். கோபமும் புயலும் ஒரே மாதிரி தான். அடங்கிய பிறகுதான் தெரியும் அடைந்த நஷ்டம் எவ்வளவு என்று. கோபத்தை உப்பை போல் பயன்படுத்த வேண்டும். குறைந்தால் மரியாதை போய்விடும், கூடினால் மதிப்பு இல்லாமல் போய்விடும். முன்கோபம் இறுதியாக அளிக்கும் பரிசு இழப்பு. இது லண்டன்ல இருந்து தினேஷ் அமைச்சிருந்தாரு. தேங்க்யூ தினேஷ். இன்னைக்கு என்னோட கோபம் யார் மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சமுதாயத்து மேல இன்னைக்கு ரொம்ப கோபமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஜட்ஜ் பண்ணிட்டே இருக்கோம். இது போன பதிலையும் இதை பத்தி தான் சொன்னேன். இந்த பதிப்பு நெப்போலியன் இருக்கார் இல்லையா, ஆக்டர் நெப்போலியன் ஃபேமிலியை பத்தின என்னோட கருத்து. ஆக்டர் நெப்போலியன் வீட்டில் இப்போ ரீசெண்டாக அவர் கல்யாணம் நடந்தது. திருப்பி யூடியூப்லையும் மற்ற மீடியாவிலையும் அந்த விஷயங்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. என்ன நல்ல விஷயம் இதுல? அந்த விஷயத்தை நம்ம பல விதமா பிரிச்சு பார்க்கணும். நம்ம மக்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை எல்லாம் போட்டு குழப்பிக்கிறோம். இப்போ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு நெப்போலியனை ஒரு ஆக்டரா பார்ப்போமே. ஒரு ஆக்டரா அவரோட வேலையை நல்லா செஞ்சாரா, செய்யலையா, பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா, ஓகே, அவரு அந்த வேலையை செஞ்சு முடிச்சாரு. அதுக்கப்புறமே அவர் அரசியலுக்கு வந்தாரு. அவரும் மந்திரியா இருந்தாரு, அந்த வேலையை முடிச்சாரு. கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன பிறகு அவருக்கு ரொம்ப அழகான குழந்தை, நல்ல நெருக்கமா அந்த குடும்பம் இருந்தது போல் காமிக்கிறாங்க. அடுத்தது அவங்க குழந்தை பிறந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. குழந்தை பிறந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு குழந்தைக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. அந்த ப்ராப்ளத்துக்கு அவங்க ரொம்ப முயற்சி பண்றாங்க அதை சரி பண்றது. ஏன்னா அதை நம்ம தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தோம் இல்லையா, இப்போ வரது இல்லை, முதல்ல இருந்தே நம்ம படிச்சுட்டு வரோம். அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு, தன் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு, மசில் டிஸ்ட்ரோஃபின்னு ஒரு ப்ராப்ளம் சொல்றாங்க. ஸோ அதை பற்றி அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். நிறைய பார்க்குறாங்க, நிறைய போய் தேடிக்கிட்டே இருக்காங்க. சரி, எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய தேடிட்டே இருக்காங்க. அதுக்கு பல இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெல்ப் வேணும்னு சொல்லி அவங்க ஊரில் ஹாஸ்பிட்டல் கூட கட்டினதா சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல தேடல்கள் இருக்குது. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சிருது இந்த பிரச்சனையை அவங்க சரி பண்ண முடியாதுன்னு அவங்க புரிஞ்சிருது. சரி பண்ண முடியாதுன்னு புரிஞ்ச பிறகு அவங்க என்ன பண்றாங்கன்னா, குடும்பத்தையே அமெரிக்கா போலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஏன்னா அமெரிக்கால தான் இது வீல் சேரை தள்ளுறதும் அவர் அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு அவங்க நினைக்கிறாங்க அமெரிக்கால ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தையே ஷிஃப்ட் பண்ணி அவங்க போயிடுறாங்க. அவங்க அங்க போயிட்டு அதுக்கப்புறமே அவங்க பிசினஸ் பண்றாங்க, அந்த குழந்தைய பாத்துக்கிறாங்க. அவங்க ஒரு பெற்றோரா அந்த குழந்தைக்கு எவ்வளவு டைம் செலவழிச்சிருக்காங்க பாருங்க. அதை சரி பண்ணணும் அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணிருக்காங்க பாருங்க. எவ்வளவு முயற்சி பண்ணியும் அதை வெற்றி காண முடியாது. ஓகே, அந்த குழந்தை இப்படிதான் இருக்க போதுன்னு ஒரு அக்செப்டன்ஸ் வந்த பிறகு அவங்க அடுத்த நகர்வுக்கு போறாங்க. அடுத்தது அவங்க அமெரிக்கா போய் செட்டில் ஆகிறாங்க. அங்க அந்த குழந்தைய வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி போயிடுறாங்க. அதுக்கப்புறமே ஒரு காலகட்டம் அந்த குழந்தை பெருசாயிருது, பையன் பெருசாயிடுறான். ஆனா அவனுக்கு ஒரு கல்யாணமும் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இதுல ஒரு பெற்றோரா அவங்க நினைச்சதுல என்ன தப்பு? அவங்க அவங்க குழந்தைய டெய்லி ஊனமா பார்க்கலையே. ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அவனுக்கு நார்மல் லைஃப் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு பெற்றோரா அவங்க ரொம்ப கரெக்டா தானே பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வீட்லயும் கைகால் நல்லா இருக்க குழந்தைய எப்படி அவங்க பெற்றோர்கள் ட்ரீட் பண்றாங்க? அந்த குழந்தைய கூப்பிட்டு கேளுங்க, அவங்க மனசுல எந்த வருத்தம் இல்லையான்னு கேளுங்க. வாயால எத்தனை பேர் அவங்க குழந்தைங்களை நோகடிக்கிறாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் அவங்கள எப்படி அவங்க மேலையா கீழையா, அவங்களுக்கு தன்மானம் இருக்கா இல்லையா. நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ரோஷமே இல்லாம எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டு, எப்ப பார்த்தாலும் கடுஞ்சொல் சொல்லிக்கிட்டு அவங்க ரொம்ப அவமானமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் வெளியில சொல்றதே இல்லை. உங்களுக்கு தெரியுமா, அந்த அவமானப்படுத்துறது யார் தெரியுமா? அவங்கவுங்க பெற்றோரே அவமானப்படுத்துறாங்க. அந்த குழந்தைக்கு தன்னோட அந்த உலகத்துல இருக்கிற பொசிஷன் என்னன்னே புரியாம நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற உலகத்துல ஒரு குழந்தைக்கு இடுப்புக்கு கீழே வேலை செய்யாதுன்னு தெரிஞ்சும் அந்த பேரண்ட்ஸ் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. நான் ஹேட்ஸ் ஆஃப் பண்றேன். அவர் நெப்போலிக்கு அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நிஜமாவே ஒரு பெரிய கும்பிடு. நான் ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா இது ஒரு பெரிய உதாரணமா நான் பாக்குறேன். அடுத்தது அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பொண்ணு கிடைக்குது, கல்யாணம் பண்றாங்க. அந்த பொண்ணை எத்தனை பேர் நோகடிக்கிறோம்?
அந்த பொண்ணு பணத்துக்கு தான் கல்யாணம் பண்ணுச்சா, அந்த பொண்ணு சந்தோஷமா பண்ணுச்சா, சந்தோஷமா பண்ணலையா, உள்ள என்னன்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா? உள்ள என்னன்னு தெரியாது. ஏன் ஒரு பொண்ணு ஒரு பையனை அவனோட உடல் நல்லா இருந்தாதான் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு என்னோட தோழி, அவ ரொம்ப நார்மலான பொண்ணு, அருமையான பொண்ணு, நல்லா படிச்ச பொண்ணு. அந்த பொண்ணு யார தெரியுமா கல்யாணம் பண்ணுச்சு? ஒரு கேன்சர் சர்வைவரை கல்யாணம் பண்ணிருக்கு. கல்யாணம் பண்ணும் போதே அந்த பொண்ணுக்கு தெரியும் தனக்கு குழந்தை பிறக்காதுன்னு தெரியும். எவ்வளவு நாள் வாழ போறன்னு தெரியாது. எவ்வளவு நாள் 2 பேரும் ஒன்னா இருக்க போறாங்கன்னு தெரியாது. ஒவ்வொரு நாளையும் அவங்க ரசிச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க எப்படி ஜட்ஜ் பண்ணுவீங்க? எப்படி இது நார்மலான விஷயங்கள் ஆர் இது ஒரு காமன் விஷயம் நீங்க எப்படி கொண்டு வருவீங்க? அவங்க இந்த நெப்போலியனோட மருமகள் ஒரு நர்ஸ்ன்னு சொல்றாங்க. ஏன் ஒரு நர்ஸா அந்த பையனோட வேற விஷயங்கள் பார்த்திருக்கலாம் இல்லையா? ஏன் அந்த உடலை மட்டுமே பார்க்கணும்? கல்யாணம் பண்ணா குழந்தை பிறந்தாதான் கல்யாணம் பண்ணுமா? 2 பேரும் உடல் உறவு வச்சாதான் அது கல்யாணமா? அப்படி இல்லையே. ஒருத்தர் ஒன்னா இருக்கிறதுமே பெரிய விஷயம். அந்த பையன் ரொம்ப டேலண்டட், அவன் சரியான ஆர்டிஸ்ட். அவனுக்கு பேசுற கஷ்டமா இருக்குனால அவன் முட்டாள் கிடையாது. எல்லா விஷயத்தையும் போட்டு ஒன்னா குழப்பிக்கிட்டு வர மீடியா எதை பார்க்குதோ, எப்படின்னா மீடியால நல்ல விஷயம் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு. அது நம்ம பார்க்குற விஷயமும் நம்ம எடுத்துக்கிற விஷயமும் இருக்கு. நமக்கு மைண்ட்ல என்ன இருக்கோ அதை தானே பார்க்குறோம். நமக்கு மைண்ட்ல என்ன தேடல் இருக்கோ அதுதான் பார்க்குறோம். ஆர் நமக்கு என்ன நம்ம மூளைக்குள்ள போய் என்ன கிளஸ்டரா இருக்கோ அதை தானே தேடிக்கிறோம். ஏன் அதுல இருக்க நல்ல விஷயங்கள் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க? ஒரு பெற்றோரா அருமையா பண்ணியிருக்காங்க. ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ஒரு பையனை பார்த்தா ஒரு அட்ராக்டிவா மட்டும் இருக்காம அந்த பையன் கிட்ட இருக்கிற வேற விஷயங்கள் அந்த பொண்ணு பார்க்குது. அந்த எண்ணத்துலதான் நம்ம பார்ப்போமே. எதா இருந்தாலுமே அந்த ஒரு நார்மலான பொண்ணோட அந்த பொண்ணு ரொம்ப உயர்ந்த குணம் உள்ள பொண்ணா இல்லையா? வாழ்க்கை இதுவும் ஒரு நிரந்தரமானது இல்லை. எவ்வளவு நாள் எல்லாம் இருப்பாங்கன்னு தெரியாது. இருந்துமே அந்த பொண்ணு இது ஏத்துக்குது அப்படின்னா ஏன் அந்த பொண்ணை நம்ம புகழக்கூடாது? அருமையான பொண்ணு இப்படி ஒரு டெசிஷன் எடுத்திருக்கு, இதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ஓகே, சிலவங்க அது ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சில கண்ணோட்டத்துல பாக்குறாங்க. ஆனா அது வேற ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் என்ன, அது நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அந்த பொண்ணு விமர்சனம் பண்ணக்கூடாது. விமர்சனம் பண்றது ரொம்ப ஈஸி. அது செஞ்சு பார்த்தாதான் தெரியும் அந்த கஷ்டத்தை. நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் நம்ம பார்க்கணும், எந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறோம்னு பார்க்கணும். இன்னமே நம்ம வாயை மூடிக்கிட்டு இருந்தா எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு எது சரின்னு படுதோ சொல்ல ஆரம்பிங்க. ஒருத்தவங்க கெட்டதா சொன்னா இல்ல அப்படி இல்லை, ஏன் அந்த பொண்ணு நல்ல பொண்ணுதான், ஏன் அந்த பொண்ணுக்கு எவ்வளோ ஒரு அன்பு இருந்தா அந்த பையனை கல்யாணம் பண்ணியிருக்கோம், ஏன் நம்ம எடுத்து சொல்லக்கூடாது? நம்மளும் ஏன் அந்த விமர்சனத்துக்குள்ள போய் அவங்க சரியா பண்ணல, அந்த பொண்ணு பணத்துக்கு ஆசைப்படுது, அவங்க சரியா அவங்க ஃபோர்ஸ் பண்ணி பண்ணாங்க, ஏன் இந்த கதைக்கெல்லாம் நம்ம போகணும்? நான் ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எதைதான் பண்ணா என்ன வித்யா, இந்த உலகம் ரொம்ப மோசமான உலகம் அப்படின்னாங்க. அப்ப நான் கேட்டேன், எங்க மோசமான உலகம்? நீங்க டெய்லி தூங்கி எந்திரிக்கிறீங்க, நிம்மதியா தானே இருக்கீங்க, போற இடத்துக்கெல்லாம் போயிட்டு தானே இருக்கீங்க, உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லையே, ஏன் மோசமான உலகம்னு சொல்றீங்க அப்படின்னாங்க. அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ ஆமா அப்படியும் இல்லை, அந்த கண்ணோட்டத்திலயும் பார்க்க, அந்த கண்ணோட்டத்துல தான் நம்ம பார்க்கணும். திருடங்களுக்கு பயந்துட்டு கதவை சாத்தின ஊர்ல நம்ம இருக்கோம். எந்த திருடனும் வரமாட்டான்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாலேயே ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல கதவே கிடையாது. அந்த ஊருக்கு நானும் போயிருக்கேன். இது நாசிக் பக்கத்துல அந்த ஊர் இருக்கு. சாய்பாபா கோயிலுக்குள்ள ஷீரடி பக்கத்துல அந்த ஊர் இருக்கு. அந்த ஊர்ல எந்த வீட்லயுமே கதவே கிடையாது. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்ம நம்பிக்கை இழக்க கூடாது. நம்மளை சுத்தி இருக்கிற விஷயங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். நம்பிக்கையற்ற விஷயங்களை நம்ம பேச வேண்டாம். நம்பிக்கையற்ற விஷயங்கள் பேசினாலுமே அவங்களுக்கு மாத்தி சொல்லுங்க. ஓகேயா? சோ இந்த மாதிரியான எண்ணங்களுக்கு நம்ம தயவுசெய்து திணி போட வேண்டாம், மற்றவங்களையும் புண்படுத்த வேண்டாம். ஓகேயா?